ஜென்ரலாக கிரிக்கெட் ஃபேன்ஸ் கிட்ட போய் நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, சொந்த நாட்டை தவிர வேற எந்த டீம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் ஒரு டீமோட பேரை சொல்லுவாங்க. இப்படி சில பேர்கிட்ட கேட்கும்போது சில பேர் ஆஸ்திரேலியா அப்படின்வாங்க. ஆஸ்திரேலியான்னு கேட்டாலே பேட்ஸ்மேனோட பவுலர்ஸ் தான் அதிகமான ஆதிக்கம் செஞ்சிருப்பாங்க. அதுவும் 92க்கு அப்புறம் தான் கிரிக்கெட் பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆனிச்சு. அந்த டைமில் உள்ள ஆஸ்திரேலியன்ஸ் பவுலர்ஸ்லாம் கணக்கு பார்த்தோம்னா மெக்டர்மாட், மெக்ராத், ஜேசன் கில்லஸ்பி, பிரெட்லி, மிச்சல் ஜான்சன், நேத்தன் பிராக்கன், இப்படி பல பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் பவுலிங் போடும்போது ஆப்பரேட் பயந்துட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லைன் லென்த், பவுன்ஸ், அக்யூரசி, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. இப்போ மிச்சல் ஸ்டார்க், ஹேசல்வுட், பேட் கம்மிங்ஸ் இவங்க வரைக்கும் உள்ள பிளேயர்ஸுங்களை பார்த்தீங்கன்னு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கர நெருப்பாக இருக்கும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஆஸ்திரேலியாவில் பிரைம் பவுலர்ஸ் 3 பேர் இருப்பாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் காலமாக ஆஸ்திரேலியா அது இல்லாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆஸ்திரேலியா 2027க்கு அப்புறமேல அவங்களோட பவுலர்ஸ் நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கணிச்சு பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க டீமில் இப்போ கொஞ்சம் காலமாக பிரைம் பவுலர்களுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை. ஒரு ஆப்போனண்ட்டில் விளையாடுற டீம் நல்லா இருந்தால் தான் எதிர்த்து விளையாடுற டீமுக்கும் விளையாட பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், நல்லாவும் இருக்கும்.